திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் சத்தியம் டிவிக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பட்டியலில் இருப்பவர்கள் பெரும்பாலானோர் நிச்சயம் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் என திமுகவுடைய தலைமையக தகவல்கள் நமக்கு பிரத்யேகமாக தெரிவிக்கின்றன. கூடுதல் மற்றும் முழுமையான விவரங்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் சண்முகசுந்தரத்திடம் கேட்டுக்கொள்ளலாம். சண்முகசுந்தரம், இந்த திமுகவின் சார்பில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தேச பட்டியல் குறித்து விவரமான தகவல்களை சொல்லுங்கள். கோபாலகிருஷ்ணன், அஇஅதிமுக, திமுக, மக்கள் நீதி மையம் ஆகிய 3 கட்சிகள் விருப்ப மனுக்களை பெறுவோம் என அறிவித்திருக்கிறார். திமுகவின் விருப்ப மனுக்கள் பெறுவது இன்று தொடங்கி இருக்கிறது. பலர் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலை ஏற்கனவே நாம் கூறியது போல நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட தொகுதிக்கு வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் நமக்கு கிடைத்திருக்கு. அது தொடர்பான முழு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த நாம் அறிவிக்கின்ற இந்த வேட்பாளர்கள் 95% அவர்கள் தான் போட்டியிடுவார்கள். இது மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை என கூறலாம். 5% வேறு காரணங்களுக்காக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இந்த முதல் பட்டியல், இந்த உத்தேச பட்டியலின் முதல் வேட்பாளர் பட்டியலில் நீங்கள் பார்த்து வந்தால் கிட்டத்தட்ட 99% போட்டியிடக்கூடிய வாய்ப்பு பலருக்கு இருக்க என்பதுதான் உண்மையான தகவல். இதை திமுகவின் தலைமையகத்தில் உள்ள தகவல்கள் நமக்கு உறுதி செய்கின்றன. அந்த தகவலின்படி அந்த பட்டியலை தற்போது நாம் பார்ப்போம். திமுக வேட்பாளரின் உத்தேச பட்டியல் பிரத்யேகமாக சத்தியம் டிவிக்கு கிடைத்திருக்கிறது. அந்த உத்தேச பட்டியலில் தலைமையகத்திலே முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல. ஆனால் உத்தேச பட்டியல் தான். வேட்பாளர்கள் யார் யார் எங்கெங்கு போட்டியிடப் போகிறார்கள், எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் போட்டியிடப் போகிறார் என்பது குறித்த அந்த உத்தேச பட்டியல். ஆலந்தூரில் தாமோ அன்பரசன் தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆலந்தூரில் தாமோ அன்பரசன். அடுத்ததாக ஆலங்குளத்தில் டாக்டர் பூங்கோதை தற்போது எம்எல்ஏவா இருக்கிறார். டாக்டர் பூங்கோதை ஆலங்குளத்திலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக அணைக்கட்டு தொகுதியிலே குடியாத்தம் பகுதியில் உள்ள அணைக்கட்டு தொகுதி நந்தகுமார் எம்எல்ஏ தற்போது இருக்கிறார். அவரை மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டிப்பட்டியிலே தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவியுடன் இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் தற்போது திமுக இணைந்திருக்கிறார். எனவே ஆண்டிப்பட்டியிலே தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக அண்ணா நகரிலே எம்.கே. மோகன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது எம்எல்ஏவா அவர்தான் இருக்கிறார். அண்ணா நகர் தொகுதியிலே கோகுல இந்திராவை தோற்கடித்தார். அதிமுக கோகுல இந்திராவை தோற்கடித்தார் முன்னாள் அமைச்சர். எனவே மீண்டும் எம்.கே. மோகன் அண்ணா நகர் தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு அடுத்தபடியாக அருப்புக்கோட்டை தொகுதியிலே நீங்கள் பார்த்தால் KKSSR ராமச்சந்திரன் தற்போது எம்எல்ஏ இருக்கிறார் அருப்புக்கோட்டையிலே. எனவே அருப்புக்கோட்டை தொகுதியில் KKSSR ராமச்சந்திரன் மீண்டும் முன்னாள் அமைச்சராக இருந்தார். எனவே KKSSR ராமச்சந்திரன் மீண்டும் அருப்புக்கோட்டை தொகுதியிலே போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதி என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கோவை வடக்கு கடந்த ஈரோடு கிழக்கிலே சந்திரகுமார் முன்னாள் எம்எல்ஏ அவர். ஈரோடு கிழக்கிலே சந்திரகுமார் தேமுதிகவிலிருந்து திமுகவில் இணைந்தார். எனவே ஈரோடு கிழக்கிலே சந்திரகுமார். அதற்கு அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சி. கரூர் சென்றாலே திமுகவிற்கு அதிக கூட்டத்தை காட்டுகின்ற ஒரு முக்கிய திமுக பிரமுகராக இருப்பவர் செந்தில் பாலாஜி. இதை திமுக தலைவர் ஸ்டாலினை தெரிவித்திருந்தார். அந்த வகையில் திமுக சார்பிலே அரவக்குறிச்சி தொகுதியில் தற்போது எம்எல்ஏ இருக்கும் செந்தில் பாலாஜி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. எனவே அதற்கு அடுத்தபடியாக காட்பாடி என்றாலே துரைமுருகன் என்று தெரியும் அளவுக்கு துரைமகன் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் தொகுதியில் ஒன்று காட்பாடி. எனவே காட்பாடியில் தற்போது எம்எல்ஏ இருக்கும் துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். எனவே திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக கவுண்டம்பாளையம் கொங்கு மண்டலத்திலே மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதியில் ஒன்று கவுண்டம்பாளையம். கடந்த முறை கடுமையான போட்டிக்கு பிறகு தோல்வியடைந்தார் பையா கவுண்டர். திமுகவின் சார்பிலே பையா கவுண்டர் கடந்த முறை போட்டியிட்டார். எனவே இந்த முறையும் பையா கவுண்டரை மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கின்றே கூற வேண்டும். அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. எனவே கவுண்டம்பாளையத்தில் திமுக சார்பிலே மீண்டும் போட்டியிடப் போகிறவர் கவுண்டம்பாளையத்தை போட்டியிடுகிற பையா கவுண்டர். அதற்கு அடுத்தபடியாக கீழ்பெண்ணாத்தூரில் முன்னாள் அமைச்சர் கு பிச்சாண்டி தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறார். தற்போதும் அவர்தான் எம்எல்ஏவா இருக்கிறார் கு பிச்சாண்டி. எனவே கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருகிறது. கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியிலே கு பிச்சாண்டி
மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை நமது உத்தேச வேட்பாளர் பட்டியலில் நமக்கு கிடைத்த தகவல் உறுதி செய்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கீழ்வேலூர், இதுவும் ஒரு முன்னாள் அமைச்சர் மதிவாணன் போட்டியிட்டு வென்ற தொகுதி. தற்போதும் மதிவாணன் தான் அங்கு எம்எல்ஏவா இருக்கிறார். எனவே கீழ்வேலூர் தொகுதியிலே மதிவாணன், முன்னாள் அமைச்சர் மதிவாணன் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி ஒன்று. கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியிலே செங்குட்டுவன், தற்போது எம்எல்ஏ இருக்கும் செங்குட்டுவன் மீண்டும் அதே தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் ஒரு முன்னாள் அமைச்சர் தொகுதியை தான் பார்க்க போகிறோம். இந்த முறை நாம் பார்க்க போகும் தொகுதி குறிஞ்சிப்பாடியில் MRK பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர், தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அந்த தொகுதியிலே. எனவே குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏ MRK பன்னீர்செல்வத்தின் கோட்டை என்றே கூறுவார்கள். அந்த வகையில் திமுக மீண்டும் அவருக்கே அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தரும் என்ற தகவல் நமக்கு உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை புறநகரில் மிக முக்கியமான புதிய தொகுதியாக வந்திருக்கும் மாதவரம் தொகுதி குறித்து பார்க்க இருக்கிறோம். தற்போது மாதவரம் தொகுதியிலே எம்எல்ஏ இருப்பவர் சுதர்சனம் எஸ் இருக்கிறார். எனவே அவர்தான் மீண்டும் அதே தொகுதியில் சுதர்சனம் எஸ் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக திமுகவின் தலைமையக தகவல்கள் நமக்கு கிட்டத்தட்ட உறுதி செய்திருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக மதுரைக்கு செல்ல இருக்கிறோம். மதுரை சென்ட்ரல் என்று கூறுவார்கள். மதுரை மத்தி தொகுதியிலே PTR தியாகராஜன் தற்போது எம்எல்ஏ இருக்கிறார். PTR பழனிவேல் ராஜனின் மகன் PTR தியாகராஜன். எனவே பழனிவேல் தியாகராஜன், எனவே அவர் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் ஒரு வாரிசு தொகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த முறை நாம் பார்க்கின்ற வாரிசு தொகுதி என்பது மன்னார்குடியிலே தற்போது எம்எல்ஏ இருப்பவர் TRB ராஜா, TR பாலுவின் மகன், முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலுவின் மகன். மன்னார்குடியிலே TRB ராஜா மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 100% இருக்கிறது என்றே கூறலாம். எனவேதான் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் அவர் இடம் பிடித்திருக்கிறார். மன்னார்குடியிலே TRB ராஜா மீண்டும் போட்டியிடுகிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போகின்ற தொகுதி ஒரு முன்னாள் அமைச்சர் தொகுதி. சுரேஷ் ராஜன் எம்எல்ஏ தற்போது இருக்கும் நாகர்கோவில். எனவே நாகர்கோவிலில் சுரேஷ் ராஜன் தற்போது எம்எல்ஏ இருக்கிறார். இவர் முன்னாள் அமைச்சரும் கூட. எனவே மீண்டும் சுரேஷ் ராஜன் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் 100% உறுதி என்றே கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற தொகுதி பழனி தொகுதியிலே IP செந்தில்குமார் தற்போது எம்எல்ஏ இருக்கிறார். எனவே மீண்டும் செந்தில்குமாரே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக திமுக தலைமையக தகவல்கள் நமக்கு உறுதி செய்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற தொகுதி நெல்லையை நோக்கி செல்ல இருக்கிறோம். திருநெல்வேலியின் மிக முக்கிய சட்டமன்ற தொகுதியில் ஒன்றான பாளையங்கோட்டை தொகுதியிலே தற்போது எம்எல்ஏ இருப்பவர் திமுகவை சேர்ந்த மொய்தீன் கான். ஆனால் தற்போது அவர் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என கூறியிருக்கிறார்கள். எனவே பாளையங்கோட்டையிலே தற்போது புதிய வேட்பாளராக திமுகவின் சார்பிலே போட்டியிடுவதற்கு அப்துல் வஹாப், அவருக்கு நெல்லை மத்திய தொகுதியில் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். எனவே அப்துல் வஹாப் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கு அடுத்தபடியாக சென்னை புறநகருக்கு மீண்டும் வர இருக்கிறோம். சென்னை புறநகர் தொகுதியிலே ஒன்றாக இருக்கக்கூடிய பல்லாவரம் தொகுதியிலே தற்போது எம்எல்ஏ இருப்பவர் கருணாநிதி. மீண்டும் அவர் போட்டியிடுவாரா என்று பார்த்தால் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அவருக்கே வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறுகிறார்கள். எனவே பல்லாவரம் தொகுதியிலே கருணாநிதி எம்எல்ஏ, தற்போது எம்எல்ஏ இருக்கும் கருணாநிதி மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு என்றே கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக பெண்ணாகரத்திலே தற்போது திமுகவின் வசம்தான் அந்த பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இன்பசேகரன் தான் தற்போது பெண்ணாகரத்தின் எம்எல்ஏ இருக்கிறார். எனவே பெண்ணாகரம் தொகுதியிலும் இன்பசேகரன் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டைக்கு செல்ல இருக்கிறோம். பார்க்கின்ற தொகுதி ராதாபுரம் தொகுதியிலே கடந்த முறை சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்தவர் அப்பாவு, திமுக சார்பிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த முறை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் மீண்டும் அவருக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறலாம். எனவே ராதாபுரம் தொகுதியிலே இந்த முறையும் திமுகவின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக திமுகவின் சார்பிலே களமிறங்க போவது அப்பாவு என்ற தகவல் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ராணிப்பேட்டை தொகுதி, தற்போது மீண்டும் வடக்கு மாவட்டத்திற்கு வருவோம். ராணிப்பேட்டை தொகுதியிலே R காந்தி தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். எனவே மீண்டும் R காந்தி எம்எல்ஏ மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்க என்றே கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக சேகர் பாபு தற்போது எம்எல்ஏ இருக்கும் துறைமுகம் தொகுதி குறித்து பார்க்க இருக்கிறோம். சேகர் பாபு
துறைமுகம் தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுவாரா என்றால் ஆர்கே நகரில் செல்வாக்கு மிகுந்தவர் சேகர் பாபு என கூறப்படுகிறது. எனவே துறைமுகம் அல்லது ஆர்கே நகர் இரண்டில் ஒரு தொகுதியிலே அவர் போட்டியிடப் போகிறார். எந்த தொகுதி என்பது குறித்து திமுக தலைமையக தகவல் இன்னும் உறுதி செய்யவில்லை. ஆனால் துறைமுகம் அல்லது ஆர்கே நகர், ராதாகிருஷ்ணன் நகர், இந்த இரண்டு தொகுதிகளிலே ஒரு தொகுதியிலே சேகர் பாபு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசம் என்றே கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக சைதாப்பேட்டை தொகுதியை பார்க்க இருக்கிறோம். திமுகவின் தலைவராக இருந்து மறைந்த கருணாநிதி போட்டியிட்டு வென்ற தொகுதியில் ஒன்று சைதாப்பேட்டை. தற்போது சைதாப்பேட்டையின் எம்எல்ஏ இருப்பவர் திமுகவை சேர்ந்த மா சுப்பிரமணியம், முன்னாள் மேயராக இருந்தவர். எனவே மா சுப்பிரமணியம் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நமக்கு உறுதியான தகவல் கிடைக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக ஆத்தூர் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி தற்போது எம்எல்ஏ இருக்கிறார். எனவே ஆத்தூர் தொகுதியிலே மீண்டும் ஐ பெரியசாமி எம்எல்ஏ மீண்டும் சட்டமன்ற வேட்பாளராக, தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக, எனவே ஆத்தூர் தொகுதியில் ஐ பெரியசாமி மீண்டும் களம் காண்கிறார் என்றே கூற வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் வடக்கு மாவட்டம் வடக்கு பகுதிக்கு வருவோம். தலைநகரின் புறநகரில் உள்ள தாம்பரம் தொகுதி மிக முக்கியமான தொகுதி. சென்னையின் நுழைவாயில் என்று கூறக்கூடிய தொகுதி தாம்பரம் தொகுதி. இங்கு திமுக எம்எல்ஏ இருப்பவர் SR ராஜா மிகவும் பிரபலமானவர். மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்றால் கடுமையான போட்டி நிலவியது. ஆனால் அந்த கடுமையான போட்டியிலே SR ராஜா மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்றே கூறப்படுகிறது. அடுத்ததாக திருவிக நகர், சென்னையின் தொகுதிகளில் ஒன்றான திருவிக நகர். இங்கு தாயகம் கவி திமுகவின் சார்பிலே எம்எல்ஏ இருக்கிறார். எனவே திருவிக நகரின் சட்டமன்ற உறுப்பினர் தற்போது இருக்கும் தாயகம் கவியை மீண்டும் அந்த பதவிக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வடக்கிலிருந்து கீழ்நோக்கி செல்வோம். திருச்செந்தூர் தொகுதியை பார்க்க இருக்கிறோம். திருச்செந்தூர் தொகுதியிலே அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது எம்எல்ஏ இருக்கிறார் திமுகவின் சார்பிலே. எனவே அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு முன்னாள் அமைச்சர் தொகுதியை பார்க்க இருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது திருச்சுழியின் எம்எல்ஏ இருக்கிறார். மீண்டும் திருச்சுழி தொகுதி சட்டமன்ற தொகுதியிலே தங்கம் தென்னரசு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக திருக்கோவிலூர், இதுவும் ஒரு முன்னாள் அமைச்சர் வெற்றி பெற்ற தொகுதி. பொன்முடி வெற்றி பெற்ற கல்வித்துறையின் அமைச்சராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர். எனவே பொன்முடி பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்தாலும் கல்வித்துறையிலே பிரபலமானார். எனவே மீண்டும் பொன்முடி திருக்கோவிலூர் தொகுதியிலிருந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறலாம். அடுத்ததாக திருமயம் தொகுதி முன்னாள் மத்திய அமைச்சர் ரகுபதி போட்டியிட்டு சட்டமன்ற கடந்த முறை எம்எல்ஏ தேர்ச்சி பெற்றார். எனவே திருமயம் தொகுதியிலே ரகுபதி மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் தெற்கு நோக்கி செல்வோம். தெற்கு பகுதியில் மிக முக்கியமான தொகுதி ஒன்றான திருநெல்வேலியிலே இந்த முறை யார் போட்டியிட, தற்போது ALS லட்சுமணன் தான் எம்எல்ஏ இருக்கிறார் திமுகவின் சார்பிலே. எனவே மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் மீண்டும் அவருக்கே வாய்ப்பு வழங்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு செல்ல இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தொகுதியிலே டாக்டர் சரவணன் தற்போது எம்எல்ஏ இருக்கிறார். எனவே மீண்டும் அவருக்கே வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்திலே திமுகவின் சார்பிலே வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பு டாக்டர் சரவணனுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு முன்னாள் அமைச்சர் தொகுதி திருவண்ணாமலையின் அசைக்க முடியாத சக்தியாக திமுகவில் இருப்பவர் ஏவா வேலு. எனவே திருவண்ணாமலையிலே ஏவா வேலு மீண்டும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறலாம். அடுத்ததாக திருவாரூர், இந்த தொகுதியிலே கருணாநிதி போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி திருவாரூர் தொகுதி. அந்த தொகுதியிலே அவருக்கு மறைவிற்கு பின் பூண்டி கலைவாணன் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது எம்எல்ஏ இருக்கிறார். எனவே திருவாரூரிலே பூண்டி கலைவாணன் போட்டியிடுவாரா அல்லது திமுகவின் இளைய வாரிசாக தற்போது பார்க்கப்படுகிற உதயநிதி போட்டியிடுவாரா என்ற கேள்வி வந்தது. ஆனால் தற்போதைய நிலையிலே பூண்டி கலைவாணனுக்கு அந்த தொகுதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே திருவாரூர் தொகுதியிலே பூண்டி கலைவாணன் மீண்டும் களம் காண்பார் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக திருவெரும்பூர் தொகுதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போது எம்எல்ஏவா இருக்கிறார். எனவே திருவெரும்பூரிலிருந்து மீண்டும் திருச்சியை சேர்ந்த திருவெரும்பூர் தொகுதியிலிருந்து மீண்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுக சார்பிலே வேட்பாளராக களமிறங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கிறது என்றே கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக தியாகராய நகரிலே தற்போது அஇஅதிமுக சார்பிலே சத்யா இருக்கிறார் எம்எல்ஏவாக. எனவே தியாகராய நகர் தொகுதியில் யார் எம்எல்ஏ இருப்பார் என்ற கேள்வி எழுந்தபோது ராஜா அன்பழகன், மறைந்த எம்எல்ஏ ஜே அன்பழகனின் மகனான ராஜா அன்பழகனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம்.
அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியின் தொகுதியின் எம்எல்ஏ இருந்து மறைந்தார். ஆனாலும் தியாகராய நகர் தொகுதியிலே அவருக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கிறது. முன்னாள் தியாகராய தொகுதியிலே முன்னாள் எம்எல்ஏ இருந்தவர் அன்பழகன். எனவே அந்த வகையில் அன்பழகன் மகன் ராஜா அன்பழகனுக்கு ஒரு புதிய முகம். எனவே தியாகராய நகரிலே அவருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் என்றே கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி தெற்கு நோக்கி செல்வோம். மீண்டும் தூத்துக்குடி தொகுதியிலே யாருக்கு வாய்ப்பு? திமுக சார்பிலே போட்டியிடு யார் என்றால் கீதா ஜீவன். மீண்டும் ஒரு முன்னாள் அமைச்சர் தொகுதி அது. முன்னாள் அமைச்சரான கீதா ஜீவன் மீண்டும் தூத்துக்குடியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் ஒரு முன்னாள் அமைச்சர் தொகுதி KN நேரு எம்எல்ஏ. தற்போது திருச்சி மேற்கு தொகுதியிலே KN நேரு எம்எல்ஏ இருக்கிறார். எனவே மீண்டும் திருச்சி மேற்கு செல்வாக்கு மிகுந்த திமுகவின் செல்வாக்கு மிகுந்த தொகுதி ஒன்று திருச்சி மேற்கு. எனவே திருச்சி மேற்கில் KN நேரு மீண்டும் களம் காண்பது கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகின்ற தொகுதி வேதாரண்யம் தொகுதி. வேதாரண்யம் தொகுதியிலே வேதரத்தினம் தற்போது அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. எனவே வேதாரண்யம் தொகுதியிலிருந்து வேதரத்தினம் அவருக்கு வாய்ப்பு கிடைப்பது உறுதி என்றே கூறலாம். நட்சத்திர தொகுதியாக வரப்போகின்ற ஒரு தொகுதி 1000 விளக்கு தொகுதி. இந்த தொகுதியை யார் போட்டியிடப் போகிறார் என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்த நிலையிலே தற்போது உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை 1003 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவருக்கு மூன்றில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. 1000 விளக்கு அல்லது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி அல்லது 1000 விளக்கு அல்லது திருவாரூர் என்று கூறப்படுகிறது. ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த தகவலை வைத்து பார்க்கும்போது 1000 விளக்கு அல்லது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 2இல் 1 போட்டியிடப் போகிறார் உதயநிதி ஸ்டாலின் என கூறுகிறார்கள். சிற்றரசு என்பவருக்கு அவருக்கும் சேப்பாக்கம் தொகுதி மீது ஒரு கண் இருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலை கணக்குகளை வைத்து அரசியல் கணக்குகள் வைத்து எதிர் போட்டியிடும் வேட்பாளரை வைத்து ஏதோ ஒரு தொகுதி 1000 விளக்கு சேப்பாக்கம் தொகுதிக்கு ஏதோ ஒன்று அதில் உதயநிதி ஸ்டாலின் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 1000 விளக்கு ஏற்கனவே MK ஸ்டாலின் போட்டியிட்டு வென்ற தொகுதி. ஒரு முறை அங்கு தோற்றிருந்தாலும் பல முறை வென்றிருக்கிறார். எனவே 1000 விளக்கில மீண்டும் தன் தந்தை போட்டியிட்டு வென்ற தொகுதியிலேயே போட்டியிடலாமா என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறதால் நிச்சயமாக 1000 விளக்கு அல்லது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அல்லது திருவாரூர் மூன்றில் ஒரு தொகுதியிலே உதயநிதி ஸ்டாலின் களமிறங்க போகிறார். அடுத்ததாக திமுக தலைவர் ஸ்டாலின் எங்கு போட்டியிடப் போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்வி. அந்த மீண்டும் அவர் கொளத்தூரிலே போட்டியிடப் போகிறார். இம்முறை தொகுதி மாறப்போவதில்லை. மீண்டும் கொளத்தூர் தொகுதியிலேயே தற்போது எம்எல்ஏ இருக்கும் ஸ்டாலின் அந்த தொகுதியிலேயே போட்டியிடப் போகிறார் என்ற தகவலும் நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலில் முதல் பட்டியலாக நாம் 46 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர் கொடுத்த பட்டியலை கொடுத்திருக்கிறோம். முதல் கட்ட பட்டியல், 2ஆம் கட்ட பட்டியல், 3ஆம் கட்ட பட்டியல் என 2 பட்டியல் நமக்கு விரைவிலே நாம் கொடுக்க இருக்கிறோம். முதற்கட்ட பட்டியலின்படி 46 தொகுதிகளிலே திமுக சார்பிலே களம் காண போகிறவர்கள் யார் யார் என்பது குறித்து கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 99% இந்த வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றே கூறலாம். இதில் பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூறலாம். ஒரு சில தொகுதியிலே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அது எந்த தொகுதி என்பது அதிகாரப்பூர்வமாக திமுக சார்பிலே அறிவிப்பு வரும்போது நாம் தெரிய வரும். ஆனால் அதற்கு முன்னதாக நாம் உறுதியாக கூறுவது இந்த வேட்பாளர், இந்த உத்தேச வேட்பாளர் கிட்டத்தட்ட 99% உறுதியாக இருக்கும் என்றே கூறலாம். கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சண்முகசுந்தரம்.